சாய் வாலே அப்படின்னு ஒரு கடைங்க. இந்த தம்மா தூண்டல் டீ வந்து 90 ரூபாயா. அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் உங்களுக்கு கூட அதே ரேட்டு தானா அப்படின்னா. ஆமான்னாரு. இங்கே எப்படி நான் கடை போடுறது அப்படின்னா, தெரிலண்ணா நான் வேலைக்கு தான் இருக்கேன் அப்படின்னு. சரி அவரை விட்டு ஒரு 3 டீ வாங்கணும். நான் ஏலக்காய் டீ வாங்கியிருக்கேன். அது வந்து 90 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு ஏலக்காய் போட்டாங்க போல இருக்குது. வாயிலே வைக்கணும்ல, வெறும் ஏலக்காய் மட்டுமே இருக்குது. டீயே தான் இவங்க ஏலக்காய் டீ தான் குடிக்கிறாங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை குடிக்கும்போது கவர் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு யாரும் ஏர்போர்ட்டில் டீ வாங்கி குடிச்சிடாதீங்க. அவங்க வீட்டில் போய் குடிநீரை குடிச்சிடலாம். அம்மோ நியாயமே நம்ம நீ பண்ணுறது. இங்கே பாருங்கள், எங்களோடது வந்து 7:50க்கு த்ரூ ஃப்ளைட் சென்னை டு ஸ்ரீநகர். சென்னை டு ஸ்ரீநகர் த்ரூ ஃப்ளைட் போட்டிருக்கோம். த்ரூன்றதையும் போட்டிருக்கான். ஆனால் இங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா 7:50 ஃப்ளைட் வந்து பெங்களூர் போகுதுன்னு போட்டிருக்கான். சேம் நம்பர் 6 பாருங்க, பெங்களூர்னு போட்டிருக்கான். என்னன்னு தெரில. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு கேட் கிட்ட வந்துட்டோம். நமக்கு இன்னும் 3 hours இருக்குது ஃப்ளைட்டு. ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம அண்ணன் நம்ம ஃப்ளையிங் பைக்ஸா சரி ஏதாவது ஒரு பப்ஸும் ஒரு பட்டர் பிஸ்கெட் ஒன்று வாங்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கலாம் அப்படின்றாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் ஒரு சாண்ட்விச்சும் இன்னொன்று பட்டர், அது பேர் என்ன, பட்டர் croissant அது ரெண்டும் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு பன்னீர் ரேப், இது 3 ஆர்டர் பண்ணோம். ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு. தண்ணி பாட்டில் எவ்வளோனாங்க 100 ரூபான்னாரு. மொத்த கேன் இல்லைன்னா ஒரு கேன் தான் அப்படிங்க. ஒரு கேன் தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு. ஐயோ தண்ணி கேன் தான் நாங்கள் பிடிச்சிக்கிறோம். இன்னைக்கு இது மட்டும் கொடுங்கன்ட்டு வாங்கிட்டோம். 3 இதுவே நமக்கு வந்து 820 ரூபா பில்லு கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட்லலாம் போகும்போது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா டப்பா போட்டுருவாங்க. நம்ம உள்ள ஒரு இது வந்து சாப்பிடணும்னா சொத்தை விட்டு கேஸ். கேட்டால் ஒர்த்து தான். ஆனால் காஸ்ட்லி, பட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கான். அப்புறம் என்னோடது சாண்ட்விச் இங்கே இருக்குது. இதை நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். இது உள்ள என்ன இருக்குது அப்படியே காமி? மைதா. அதே தான் பப்ஸுக்கு மேலே இருக்குமே அதானே? மைதாவில் ஃபுல்லாக பட்டர் ஸ்டஃபிங் வச்சு இதை பண்ணுவாங்க. ஓகே, இந்த பப்ஸுக்கு மேலே இருக்குமே அது மட்டும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குதா? பஃப் மேலே இருக்குதுதான், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. பஃப் மேலே இருக்கிறது கொஞ்சம் பிரெட் மாதிரி சாஃப்டாக இருக்குது. மொறுன்னு இல்லாமல் பட்டர் டேஸ்ட் சூப்பராக. இது வந்து 230 ரூபா. நம்ம ஒன்றும் இல்லைங்க, இது பப்ஸுக்கு மேலே இருக்கும்ல அது மட்டும்தான். இது 230 ரூபாய்க்கு நம்ம ஊரில் 20 பப்ஸும் வாங்கியிருக்கலாம். நாங்கள் இந்த ஒரே ஒரு பப்ஸு தோல் மட்டும் வாங்கியிருக்கோம்.
சரி சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து போய் வெயிட் பண்ணோம். அண்ட் வேறு வழியே இல்லாமல் இப்போ வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. இதான் அந்த வாட்டர் பாட்டில் வேதிகா. ஆக்சுவலி நாங்கள் போன ஃப்ளைட் வந்து டைரக்ட் ஃப்ளைட் தான். பட் இருந்தாலும் அது பெங்களூரில் ஒரு ஸ்டாப் போட்டு பெங்களூரில் இருக்கிறவங்களாம் ஏற்றிக்கிட்டு திரும்ப அங்கேருந்து அம்ரிட்சரில் போய் அங்கே ஒரு ஸ்டாப் போட்டு இறக்கி விட்டுட்டு திரும்ப அங்கேருந்து ஏற்றிக்கிட்டு கடைசியாக தான் ஸ்ரீநகர் போகுமா. அதனால் வாங்க அப்படியே நம்மளும் போகலாம். செவன் ஓ கிளாக் வர வேண்டிய ஃப்ளைட் ஒரு வழியாக 2 hours டிலேக்கு அப்புறம் 9 o'clock வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் இப்போது ஏற தான் வந்துட்டோம். ஃப்ளைட் சூப்பராகவே இருந்ததுங்க. வெளியிலலாம் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராகவே இருந்தது. நாங்கள் இதில் விண்டோ சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ போய் சீட் பண்ணிவிட்டு பேசுகிறேன். டிக்கெட் புக் பண்ணும்போதே நாங்கள் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரைஸும் ஒரு கோல்ட் காஃபியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. அண்ட் என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து வெஜ் சீஸ் சாண்ட்விச்சும் கோல்ட் காஃபியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது சுமாராக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் ஒரு 3 hours ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டோம். ஸ்ரீநகரில் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வெளியில் வந்துட்டு பேசுகிறேன். ஸ்ரீநகர் வந்துட்டோம். இங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் நல்லா ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து தான் நம்மளோட ஆக்சுவல் காஷ்மீர் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். ரூம் எப்படி இருக்குது என்னங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஏர்போர்ட்லேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணி நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது வெளியிலேருந்து பார்க்கும்போது. வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். ஹாய், நாங்கள் ஃபைனலாக ரூமுக்கு வந்துட்டோம். இது வந்து ஸ்ரீநகரில் தான் நம்ம ஒரு ரூம் போட்டோம். சும்மா 1 night மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்காக, ஊர்லேருந்து வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தோம். ஆனால் ரூம் வைஸ் நல்லா தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. எல்லாமே சர்வீஸுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஹீட்டர் ஒர்க் பண்ணல, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அடிக்கடி இந்த ஊரில் பவர் கட் ஆகிட்டே இருக்குது. செம்ம பவர் கட்டு. இருக்கிற குளிருக்கு சர்வை பண்ணவே முடியல. செம்ம குளிர். இப்போ தான் ஓரளவுக்கு கரண்ட் ஜென்ரேட்டர் போட்டு வச்சுருக்காங்க. பட் கீசர் சுத்தமாக ஒர்க் பண்ணல. உள்ளே போய் தண்ணி எப்படி வச்சோன்னா செத்துருவோம், காலி நம்ம அந்த மாதிரி சின்ன இருக்கும். இப்போ ஆமாம், இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? அது என்னது? ஹீட்டர், ரூம் ஹீட்டர் இது. ஊட்டியிலலாம் பெருசாக கொடுப்பானே, இதுலேருந்து எப்படி சூடு வருது? இந்த இடம் ஏசி ப்ளோயர் மாதிரி இருக்குது. இங்கே சூடாக இப்படி காற்று வரும். அடிக்கிற குளிர தேங்காய் உறைஞ்சி போச்சுன்னா பார்த்துக்கோ. அதனால் அதை ஹீட்டரில் வச்சு இப்போ உருக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட்டுங்க நான் வரும்போது? கட்லெட். அப்படியே ரூமுக்கு அனுப்போமா? இங்கே சும்மா 1 night ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரதுனா வரலாம். ஆனால் ஹீட்டர் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அந்த இஷ்யூஸ்லாம் இங்கே சரி பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் ஃபுட்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல். ஓ, என்னையே யாருக்கும் தெரியாது. நான் ஆஸ் யூஷுவல் அப்படிங்கிற என்னமோ என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்படி.